யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நாங்க சாதாரணமா அடைஞ்சிடல. சமூகத்துல எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பார்த்து திட்டங்களை உருவாக்கி இருக்கோம். ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோட எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளா நாங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். 2001 தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். உடனடியாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் முடியாது, தரவே முடியாது, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரை எல்லாம் பண்ணாங்க. அதே சமயம் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லவும் செஞ்சாங்க. ஆனா மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பல. திமுக சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோட வாக்களிச்சாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்தி இப்போ 1,30,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்னு இது வரைக்கும் 33,461 கோடியே வழங்கியிருக்கிறோம். அதே போல மகளிருக்கு பேருந்துகள்ல கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்துல பெண்கள் கட்டணம் இல்லாம பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 13,387 கோடி ரூபாய் மதிப்பிலான 835 கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டத்துல விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம். நாங்க கொண்டு வந்த இந்த 2 திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம். அதே போல இன்னொரு திட்டம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டம். நாள்தோறும் 19,34,069 குழந்தைகள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்டு வகுப்பறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த திட்டத்தால பள்ளி குழந்தைகளோட வருகை, படிக்க செலுத்துகிற கவனம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும். காலை வேளைகளில் குழந்தைகளுக்காக சமைக்கிற சுமை பெண்களுக்கு குறைஞ்சது. இதோட ரிசல்ட் சமூக முன்னேற்ற குறியீடுகள்ல எதிரொலிச்சது. அடுத்து தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு கொண்டு வரப்போகிற திட்டம் அதுதான் நான் முதல்வன் திட்டம். அதே போல மாணவர்களை டிராப் அவுட்ல இருந்து மீட்டெடுத்திருக்க ஒரு திட்டத்தை திட்டணும். அதுதான் 12 லட்சம் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 2.5 கோடிக்கு அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதேபோல விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அரசே ஏற்றுக்கிற இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48. இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் இப்போதைக்கு பேர்களை மட்டும் சொல்றேன். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இதயம் காப்போம், பாதம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கைவினை திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர்
அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், வேர்களை தேடி, தாயுமானவர், அன்பு கரங்கள்னு வரிசையா ஏராளமான திட்டங்கள் இருக்கு. மக்கள் நல திட்டங்களுக்கு அடுத்து உட்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டா மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூர்ல கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கோவை ஜிடி நாயுடு பாலம், மதுரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் உள்ளிட்ட ஏராளமான உட்கட்டமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறோம்.